ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். உதயம் பர்னிச்சர்ஸ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். கண்டிப்பாக உதயம் பர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கம்மம்பட்டியில் புதிதாக உதயமாக இருக்கக்கூடிய அந்த போன மாதம் முதல் மாதமாக அதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இரண்டாவது மாதமாக இருக்கக்கூடிய முதல் மாதம் முடிஞ்சு இரண்டாவது மாத குழுக்களாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் மாத பரிசாக 1 கிராம் தங்க நாணயம் 6 நபர்களுக்கு வந்து குழுக்கள் நடத்தி ப்ரைஸ் அறிவிச்சு ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அடுத்து இரண்டாவது மாதம் இந்த மாத பரிசு பொருள் பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்க நாணயம். இது வந்து 4 நபர்களுக்கு பரிசு பொருளாக காத்துட்டு அந்த அதிர்ஷ்டசாலி இந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான 1 கிராம் தங்க நாணயம் 4 நபர்கள். இந்த அதிர்ஷ்டசாலி யார் எங்கே இருக்காங்க, என்ன பேர் என்ன ஊர்னு யாருக்கும் தெரியாது. ஸோ உங்களில் ஒரு நபர்கள் தான் அந்த அதிர்ஷ்டசாலியை செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ அதை நம்ம எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம அடுத்த நியூ பேட்ச் உதயம் பர்னிச்சர்ஸினுடைய குழுக்களில் அடுத்த நியூ பேட்ச் பாகம் 1ல் முதல் மாதம் 2 மாதம் இப்போ நடந்துட்டு அடுத்த பாகம் 2ல் அதற்கான ப்ரௌச்சர் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அது வேணுக்கக்கூடிய வாடிக்கையாளர் வந்து கம்பெனி அந்தந்த டீலர்கிட்டையும் நிர்வாகத்தையும் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வழக்கம் போல் அதே 15 மாத காலகட்டங்கள் தான். முதல் மாதம் 1 கிராம் தங்க நாணயம் 5 நபர்கள் பரிசு பொருளாக காத்துட்டு இருக்கு. இரண்டாவது மாதம் 1 கிராம் தங்க நாணயம் இது 3 நபர்களுக்கும். மூன்றாவது மாதம் 2 கிராம் தங்க மோதிரம் 2 நபர்களுக்கு காத்திருக்கு. 4வது மாதம் டிவிஎஸ் எக்ஸல் 100 பைக் அல்லது 25,000 பணம் 1 நபருக்கும். 5வது மாதம் 100 கிராம் வெள்ளி கொலுசு அல்லது 15,000 பணம் அது 2 நபர்களுக்கும். 6வது மாதம் ஹீரோ ப்ளஸர் ஸ்கூட்டி அல்லது 35,000 பணமாக வாங்கிக்கலாம். பைக் வேணாம், இந்த ஸ்கூட்டி வேணாம்னா வாடிக்கையாளர் பணமாக வாங்கிக்கலாம். 7வது மாதம் 2 கிராம் தங்க நாணயம் 2 நபர்கள் காத்துக்கிட்டு. 8வது மாதம் பஜாஜ் பல்சர் 125cc அல்லது 50,000 பணம் 1 நபருக்கும். 9வது மாதம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி அல்லது 30,000 பணம் 1 நபருக்கும். 10வது மாதம் டிவிஎஸ் எக்ஸல் 100 1 நபருக்கும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி 1 நபருக்கும் 10வது மாதம் காத்துக்கிட்டு. 11வது மாதம் ஹோண்டா சிடி 110 பைக் அல்லது 40,000 பணம் 1 நபருக்கும். 12வது மாதம் டிவிஎஸ் ரேடான் பைக் அல்லது 40,000 ரூபாய் பணமாக வாங்கிக்கலாம் 1 நபருக்கும். 13வது மாதம் ஹோண்டா ஷைன் 100cc பைக் அல்லது 40,000 பணம் 1 நபருக்கு வாங்கிக்கலாம். 14வது மாதம் வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது பார்த்தீங்கன்னா 5 நபர்களுக்கு பரிசு பொருளாக காத்துருக்கு. 15வது மாதம் பார்ட் 7 1 கிராம் தங்கத்தோடு 1 நபருக்கும். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அதில் 1 கிராம் தங்க மோதிரம் 1 நபருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தோடாகவும் மோதிரமாகவும் இருக்குது. அது 2 நபர்களுக்கு கிடைக்கும். 15 பார்ட் 7. 15வது மாதம் பார்ட் 8ல் 1 கிராம் தங்க நாணயம் 1 நபருக்கும். அதே பார்ட் 2 43 இன்ச் எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி 99 நபர்களுக்கும். 15வது மாதம் சி பார்ட் 1ல் 1 கிராம் தங்கத்தோடு 1 நபருக்கும். பார்ட் 2ல் 6.5 மரக்கட்டில் 99 நபர்கள் காத்திருக்கு. 15 டியில் பார்ட் 1 1 கிராம் தங்க மோதிரம் 1 நபருக்கும். அதில் பார்ட் 2ல் 5 சீட் ரெக்ஸின் சோஃபா 99 நபர்கள் காத்திருக்கு. பார்ட் 3ல் 1 கிராம் தங்க காயில் 1 நபருக்கும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 3 டோர் பீரோ 99 நபர்கள் காத்திருக்கு. 15வது மாதம் இ பார்ட் 1ல் ஃப்ரிட்ஜ் 34 நபர்களுக்கும். வாஷிங் மிஷின் 34 நபர்களுக்கும். 15வது மாதம் எஃப்ல பார்த்தீங்கன்னா 55 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி எல்இடி டிவி பார்த்தீங்கன்னா 1 நபருக்கு காத்திருக்கு. கடைசி அந்த பரிசு பொருளாக 15G பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக் அல்லது 1 லட்சம் ரூபாய் பணம் இது 1 நபருக்கு. கடைசி இந்த 1 நபருக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பாகம் 2னுடைய அந்த ப்ரௌச்சர். ஸோ இது வந்து 15வது மாதம் 15ஆம் தேதி வந்து இந்த பாகம் 2னுடைய இந்த குழுக்கள் நடக்கும். ஸோ இது வேணுங்கக்கூடிய நபர்கள் நிர்வாகத்திடமோ அல்லது அந்த டீலர்கிட்ட நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகம் ப்ரௌச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சரியான நேரத்தில் பணம் கட்டக்கூடிய அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் பரிசு பொருள் கண்டிப்பாக வழங்கப்படும். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாகம் 3னுடைய 2ஆம் மாத குழுக்கள் அந்த 1 கிராம் காயினை பரிசு பொருளாக வாங்கக்கூடிய இந்த 4 அதிர்ஷ்டசாலி யார் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ அதுக்கு முன்னாடி நிபந்தனைகள் எல்லா வாடிக்கையாளருக்குமே இந்த கடைசி பக்கத்தில் நிபந்தனைகள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஒரு முறை கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க. சரியாக 15 மாதம் பணம் கட்டக்கூடிய நபர்களுக்கு பரிசுகள் கட்டாயம் உண்டு. தொடர்ச்சியாக பணம் கட்டக்கூடிய அந்த வாடிக்கையாளருக்கு 3 மாதம் தொடர்ச்சியாக பணம் கட்டலை அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் அந்த குழுக்கள் வந்து நீக்கப்பட்டுருவாங்க. இந்த பணம் கட்டின அந்த வாடிக்கையாளர் பரிசு வந்துச்சுன்னா பரிசு பொருளை வந்து நீங்கள் டெலிவரி சார்ஜஸ் உங்கள் ஓன் சொந்த செலவில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பணம் கட்டக்கூடிய வாடிக்கையாளர் பரிசு பொருளுக்கு மிச்சம் பண்ணால் ஸோ அந்தந்த டீலர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா 3 மாதங்களில் தவறிட்டீங்கன்னா அதுலேருந்து அந்த குழுக்கள் நீக்கப்படுறாங்க. இந்த லைவ் குழுக்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக கடைக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம், பிரான்ச்சுக்கு வந்து பார்க்கலாம். வர முடியாத நபர்கள் வீட்டிலேருந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக 3 மாதங்கள் பணம் கட்ட தவறிட்டீங்கன்னா அந்த குழுக்களில் மட்டும் நீக்கப்படுறாங்க. பணம் கட்ட தவறிய அந்த நபர் பரிசு பெறக்கூடிய நபர் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை நிறுவனத்திடம் வந்து நீங்கள் ஒப்படைச்சிட்டு உங்களுக்கான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். இடையில வந்து பணம் கட்ட தவறிட்டாங்களோ அல்லது வேறு எந்த ஒரு பொருட்களோ பணமும் திருப்பி தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில வாடிக்கையில் வந்து திரும்ப கேட்பாங்க, பணம் கட்ட தவறியாச்சு, எனக்கு இந்த பணம் கட்டலை அப்படின்னா திரும்ப அந்த பணத்தை தர மாட்டாங்க. இதில் பைக் வாங்கக்கூடிய அந்த நபர் ஆர்டிஓ இன்சூரன்ஸ் வந்து நிர்வாகம் வந்து பேர் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆர்டிஓ இன்சூரன்ஸ் பேசிக் எக்ஸோரூம் ப்ரைஸ் மட்டும் நிர்வாகம் வந்து உங்களுக்கு பணம் கட்டிடுவாங்க. அந்த வாடிக்கையாளர் தான் அந்த ஆர்டிஓ இன்சூரன்ஸ் அவங்க சொந்த பொருட்களை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த 1.5 கிராம் காயினில் இந்த 4 அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அவர்கள் அந்த 4 அதிர்ஷ்டசாலிகளும் குழுக்கள் முடிந்த கையோட யாருகளை இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான அந்த 1.5 கிராம் காயின் ரெடியாக இருக்குது. ஸோ அந்த வாடிக்கையாளர் இன்றைக்கே வந்தீங்கனாலும் ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த 1.5 கிராம் தங்க நாணயத்தை நீங்கள் பரிசு பொருளை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இப்போ யார் அந்த காயினுக்கு உண்டான அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாடிக்கையாளர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீட்டு எல்லாமே இந்த பக்கெட்டில் தான் இருக்குது. யாருக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஸோ இதில் தான் அந்த 4 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். உதயம் பர்னிச்சருடைய பாகம் 1 2வது மாத குழுக்கள். இதில் வந்து முதல் நம்பராக இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். குழந்தைங்க ஒரு சீட்டு உதயம் பர்னிச்சர்ஸினுடைய பாகம் 1 2வது மாத குழுக்களில் 1.5 கிராம் காயின் 4 நபர்களுக்கு பரிசு பொருளாக அதில் முதல் நபராக செலக்ட் பண்ணுறோம். 1492 சரியாக பணம் கட்டியிருந்தாங்கன்னா இந்த வாடிக்கையாளருக்கு இந்த 1.5 கிராம் காயின் பரிசு பொருளாக கிடைக்கிறோம். 1492 பொன் திலகா ராஜேஷ் வளையமாதேவி சரியாக 2 மாதம் பணம் கட்டிக்கிறாங்க. ஸோ அந்த 1.5 கிராம் காயினுடைய முதல் அதிர்ஷ்டசாலி செலக்ட் ஆகிறாங்க. வாழ்க்கை 2வது அதிர்ஷ்டசாலி ஒன்றரை கிராம் காயினுடைய 2வது அதிர்ஷ்டசாலி 1150 1.5 கிராம் காயினுடைய 2வது அதிர்ஷ்டசாலி 1150 சரியாக பணம் கட்டியிருந்தாங்கன்னா வாங்கிக்கலாம். இன்னைக்கு பரிசு பொருளை இங்கே வாங்கிக்கலாம். 1150 யோசிதா ஸ்டோர் தம்மம்பட்டி 2 மாதம் சரியாக பணம் கட்டிக்கிறாங்க. 1.5 கிராம் காயினில் 2வது அதிர்ஷ்டசாலியாக செலக்ட் ஆகிறாங்க. வாழ்க்கை 3வது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்ப்போம்.
1.5 கிராம் காயினுடைய இந்த மூன்றாவது அதிர்ஷ்டசாலி 1434. 1434. 1434. பிரணியா கோணப்பாதை 2 மாதம் சரியாக பணம் கட்டிக்கிறாங்க. மூன்றாவது அதிர்ஷ்டசாலியாக செலக்ட் இருக்காங்க. 1434 பிரணியா கோணப்பாதை. இது 1.5 கிராம் காயினுடைய 4வது அதிர்ஷ்டசாலி. கடைசி ஒரு சீட்டு. ஒரு சீட்டு உங்க அம்மாட்ட கொடுத்துட்டு பேரை மாற்றி வச்சிருவாங்க. 1451. 1451. உதயம் பர்னிச்சருடைய மாபெரும் பரிசு குழுக்கள் திருவிழாவில் பாகம் 1 1451. பாகம் 1 2வது மாத குழுக்களில் 1.5 கிராம் காயின் 4 நபர்களுக்கு பரிசு பொருளாக அறிவித்து நடத்திட்டு இருக்கோம். அதில் 3 நபர்கள் செலக்ட் பண்ணியாச்சு. 4வது நபராக 1451 எஸ்விதா பூசாலியூர். எஸ்விதா பூசாலியூர் 2 மாதமும் பணம் கட்டிருக்காங்க. 1.5 கிராம் காயினுடைய அதிர்ஷ்டசாலியாக செலக்ட் இருக்காங்க. ஏன் மூஞ்சி அப்படி கேட்டீங்க? 4 நபர்களும் சரியாக பணம் கட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து பணம் கட்டி அந்த பரிசு பொருளுக்கான அதிர்ஷ்டசாலியாக செலக்ட் இருக்காங்க.